அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/1/2026 சனிக்கிழமை, பூராடம் நட்சத்திரம், கிருத்திகை 3ஆம் பாதம். கிருத்திகை சூரியனது நட்சத்திரம். இருக்கும் இடம் ரிஷப வீடு. இது அனைவரும் அறிந்ததே. இதில் ஒரு முக்கிய சேர்க்கை வேண்டும். அது என்ன? கிருத்திகை 3 என்றால் நவாம்சத்தில் அது கும்பமாக இருக்கும். கும்பம் சனியின் வீடு. இந்த ஒரு விஷயம் மிக முக்கியம். இந்த கிருத்திகை 3ஆம் பாதத்திற்கு உண்டான விசேஷ தன்மையை வடிவமைப்பதில் இந்த கும்பம் முக்கிய பங்கு வகிக்கும். இதுதான் நாம் அறிய வேண்டியது. அந்த வகையில் பார்த்தால் இந்த கிருத்திகை 3 எப்படி? பொறுமையாய் காத்திருந்து, அவசரப்படாமல் இருந்து, அலட்சியமாக இல்லாமல், அதற்காக அலட்சியத்தை காட்டாமல், அலட்சியமாக இல்லாமல் கூர்ந்து கவனித்து சரியானபடி முழு வெற்றியை பார்க்கும் நபர்கள் இவர்களுக்கு சூரியன் உதவுகின்றது. ஆற்றல். சனியும் உதவுகின்றான். பொறுமைக்கு அவன். ஞாலம் கருதினும் கைகூடும். இதைத்தான் சனி செய்வான். இவர்களிடம் ஒரு முக்கிய பண்பு ஒன்று இருக்கிறது. அந்த பண்பு தான் இவர்களை அடிக்கடி கீழே இறக்கி வைக்கும். சிற்சில தோல்விகளை, எதிர்பாராத தோல்விகளை தரலாம். அது என்ன? சபலம். சபலம் உண்டு. இந்த சபலத்தை மட்டும் இவர்கள் தவிர்த்தார்களேயானால் மாபெரும் வெற்றி, வேறு யாராலும் இவர்களை வெல்ல முடியாத வெற்றியை காண்பார்கள். அந்த ஒன்றுதான் இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்றே சொல்லலாம். மற்றபடி ஒரு விஷயத்தை ஆராய்வதும், இப்படித்தான் இருக்கும் என்று முடிவெடுப்பதும், பதட்டப்படாமல், பதறாத காரியம் சிதறாது என்ற ஒரு பழமொழியே உண்டு. அது இவர்களுக்குத்தான் மிக மிக பொருத்தமானது. பதட்டப்படாமல் சாதாரணமாக நிதானமாக யோசித்து செய்ய வேண்டியதை செய்து முழு வெற்றியை பார்க்கும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். கிருத்திகை 3ஆம் பாதம் வெற்றிக்கு உண்டான ஒரு நட்சத்திரம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். நல்லதை சொல்லுகின்றீர்கள், நல்லதை நினைக்கின்றீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நன்மையை நினைத்தீர்களோ அதற்கு 1 மடங்கு அதிகமான ஒரு நன்மையை பெறுகின்றீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதல் பாதி எல்லாம் சுமூகமாக நடக்கின்றது, நல்லதே நடக்கின்றது, மதிப்பு கூடுகின்றது. மறுபாதி உங்களுக்கு வாக்கு அளித்தவர்கள் அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாட்டார்கள். நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, ஊர் போற்றும் ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் திறமையாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே,
பொருள் வரவு இருக்கிறது. உங்கள் வித்தைக்கு மதிப்பு கிடைக்கிறது. ஆனால் இந்த இரண்டும் உடனடியாக கிடைக்காது. ஒரு சிறு போராட்டத்திற்கு பின் கிடைக்கும். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, யாரையும் கேட்காமல் தன் இஷ்டப்படி தானே யோசித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து அதில் வெற்றி. கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் படித்த படிப்பு இன்று உங்களுக்கு உதவும் நாள். எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், அதை அறிந்து பேசி எடுத்த காரியத்தை முடிக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு பெரும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி. அடுத்தவர்கள் பார்த்து இது கூடாது, வேண்டாம், ஆபத்து என்று சொல்லுகின்ற அளவுக்கு உண்டான முயற்சி இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சி. அந்த முயற்சி வெற்றியை தருகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தெரியாதனமாக உறவுகளிடம், உறவு என்றால் நண்பன், மனைவி, வீட்டார், சுற்றம் எல்லாம், அவரிடம் ஒரு வார்த்தை சொல்ல அதை அவர்கள் பிடித்து கொண்டு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் நாளாக காட்டுகிறது. கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையில்லா அனாவசியமான செலவுகள், மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் நன்றாக யோசித்து திறமையாக செயல்படத்தக்க வகையில் வடிவமைத்து செயல்படுவதாக காட்டுகிறது. ஆனால் இவையெல்லாம் இன்றைய பலனை கருத்தில் கொண்டு அல்ல, நாளைய பலனுக்காக. கும்பராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்ல லாபம் உண்டு. இந்த லாபத்தை உங்கள் திறமையின் மூலமாகவும் நேர்மையின் மூலமாகவும் பெறுவீர்கள். நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, எளிதில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் கால தாமதமாகும். இன்று அதற்கு பொறுப்பு நீங்கள்தான். நீங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஏற்பாடு, அந்த ஏற்பாட்டினால் கால தாமதம். சற்றே கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.